ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு யாயா ட்வின்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னா, உருட்டையார் முல்லைப்பூ கோக்குறது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் முல்லைப்பூ எடுத்திருக்கேன், ஒரு குட்டி ரோஸ் எடுத்திருக்கேன், நூல் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம ஊசியில் நூல் கோத்துக்கிட்டாச்சு. நம்ம வந்து லாஸ்ட்டில் வந்து முடி போட்டுக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு நம்ம கோக்க போகிறோமோ அந்த அளவுக்கு நூல் விட்டுட்டு நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம். நம்ம நாட் போட்டாச்சு. நம்ம லாஸ்ட்டில் பூ வராத அளவுக்கு நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு அட்டையோ இல்லை ஒரு இலையோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஃபஸ்ட்டு நம்ம கோத்துக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் கேப் விட்டுட்டு நூல் விட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் கோத்துக்குங்க. இப்போ ஃபஸ்ட்டு 2 பூ, உங்களுக்கு 2 பூ கோக்க முடிஞ்சால் நீங்கள் 2 பூவாக கோத்துக்குங்க. இல்லைன்னா ஒரு பூவாக கூட நீங்கள் கோத்துக்குங்க ஒன்று ஒன்றா. இப்போ நம்ம கோத்தாச்சு, 2 பூ ஃபஸ்ட்டு கோத்தாச்சு. நம்ம எப்பயுமே பூ கோக்கக்குள்ளே நம்ம இழுக்கும்போது நம்ம வந்து நூலை தான் இழுக்கணும், பூவை இழுக்கக்கூடாது, அறுத்துட்டு வந்துடும். அதனால் நம்ம நூலை தான் இழுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு 2 பூ கோத்தாச்சு. இப்போ 2வது 2 பூ நம்ம கோத்துக்கலாம். இதை வந்து நம்ம அப்படியே திருப்பிக்கணும். இந்த மாதிரி நம்ம திருப்பி கோத்துக்கணும். அடுத்த 2 பூ அதுமாரி நம்ம கோத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி எல்லா பூவுமே நம்ம இந்த மாதிரி கோத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம சுற்றி சுற்றி கோக்கணும். உங்களுக்கு கையில் பிடிக்கிறதுக்கு வாட்டம் இல்லைன்னா ஒரு வெங்காயம் இல்லை உருளைக்கிழங்கு இந்த மாதிரி எதுலையாச்சும் நீங்கள் குத்தி விட்டுட்டு நீங்கள் அழகாக பிடிச்சிட்டு ஒன்று ஒன்றா நீங்கள் கோக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் கையில் பிடிச்சிட்டு கூட நீங்கள் கோக்கலாம். கோக்கும்போது நமக்கு உருண்டையாக அழகாக வரணுன்னா நம்ம வந்து இந்த மாதிரி பூவை கோக்கும்போது சுற்றி சுற்றி நம்ம கோக்கணும். ஒரே நேரம் நம்ம கோத்தோம்னா நமக்கு அந்த உருட்டையாக இருக்கிறதுக்கு வராது. நம்ம மாற்றி மாற்றி வச்சு கோத்தாதான் நமக்கு வந்து உருட்டையாக அடர்த்தியாக வரும். நல்லா நெருக்கமாக கோத்துக்கோங்க. இதே மெத்தடில் நம்ம குண்டு மல்லி, ஜாதி மல்லி, காட்டு மல்லி இந்த மாதிரி எல்லா பூவுமே நம்ம வந்து இந்த மாதிரி மாடலில் நம்ம கோத்தோம்னாக்கா நமக்கு உருண்டையாக அழகாக வரும், நல்லா அடர்த்தியாக. இப்போ பாருங்கள், நம்ம ஒரு கொஞ்சம் கோத்தாச்சு. இப்போ நம்ம இழுக்கும்போது நம்ம வந்து நூலை தான் இழுக்கணும், பூவை இழுக்கக்கூடாது. பூவை நல்லா கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டு நம்ம வந்து நூலை இழுக்கணும். அப்போ தான் நமக்கு அருந்துட்டு வராது. நமக்கு வந்து லாஸ்ட்டில் கொஞ்சம் நூல் விட்டுட்டு நம்ம வச்சுக்கணும். அப்போ தான் லாஸ்ட்டில் நம்ம முடி போடும்போது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு ரோஸ் கோத்துக்கலாம். நீங்கள் வெறுமனே வெள்ளையாக கோக்கணுன்னா கூட நீங்கள் நீட்டாக கோத்துக்கலாம். இல்லை ரோஸ் கலந்து கோத்துக்கினாலும் நீங்கள் கோத்துக்கலாம். அங்கங்கே 8 ஒன்று நம்ம பூ கட்டுற மாதிரி நம்ம வந்து கோத்துக்கலாம். இப்போ ஒரு ரோஸ் கோத்தாச்சு. இப்போ மறுபடியும் நம்ம முதல்ல மாதிரி நம்ம பூ வந்து முல்லைப்பூவை இந்த மாதிரி சுற்றி சுற்றி கோத்துக்கணும். இப்போ நம்ம சொன்ன மாதிரி நம்ம வந்து நூலை தான் இழுக்கணும், பூவை இழுக்கக்கூடாது. பாருங்க, இப்போ எவ்வளோ அடர்த்தியாக நெருக்கமாக இருக்குன்னு உருட்டையாக. இப்போ நம்ம இன்னொரு ரோஸ் அதே மாதிரி கோத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம மாற்றி மாற்றி நல்லா கோத்துட்டு வரலாம். நம்ம ஏற்கனவே பூ கட்டுறது, முல்லைப்பூவில் வந்து எத்தனை வகையாக நம்ம பூ கட்டுறது அப்படின்றத பற்றி பிளேலிஸ்ட்டு வீடியோலாம் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதை நான் ஐ கார்டில் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள்.
மாலை கட்டுற மாதிரி எப்படி, நார்மலாக பூ கட்டுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம ரோஸ் கொஞ்சம், முல்லைப்பூ கொஞ்சம்னு சொல்லிட்டு நம்ம வந்து கோத்துட்டு வரலாம். இந்த மாதிரி நம்ம கோத்து முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இவ்வளோ நல்லா உருட்டையாக இருக்குது. இப்போ நம்ம ஊசியை கட் பண்ணிவிட்டு அது 2 நூலாக இருக்கும் இல்லையா, அதை ஃபினிஷ் பண்ணும்போது நம்ம வந்து அந்த ரெண்டு நூலையும் பிரிச்சுட்டு நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம். ஒரு 2 நாட் போட்டுக்குங்க, அப்போ நல்லா கொஞ்சம் டைட்டாக இருக்கும், பிரிஞ்சுன்னு வராது. இப்போ இந்த பக்கமும் நூல் கொஞ்சம் விட்டுருக்கோம், அந்த பக்கமும் கொஞ்சம் நூல் விட்டுருக்கோம். நீங்கள் ரவுண்டாக வேணும்னா ரெண்டுத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணி நம்ம ரவுண்ட் ஷேப்பில் வச்சுக்கலாம். இல்லைனா நூலை கட் பண்ணிவிட்டு நம்ம தலையில் அப்படியே நீட்டாகவும் வச்சுக்கலாம். இப்போ இந்த 2 நூலையும் ஒன்றா சேர்த்து ஜாயின் பண்ணி கூட நம்ம வச்சுக்கலாம், இல்லை அப்படியே கூட நம்ம வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ உருட்டையாக அழகாக இருக்குன்ட்டு. இந்த மெத்தடில் நீங்கள் கோத்திங்கனாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி உருட்டையாக அழகாக வரும். இப்போ இது பூத்ததுக்கப்புறம் நான் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஜடையில் கூட நீங்கள் இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம், பார்க்க அழகாக இருக்கும். நீங்கள் கொண்டைக்கெலாம் இந்த மாதிரி வச்சிங்கன்னா பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள் பூத்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். எவ்வளோ அடர்த்தியாக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நம்ம யாயா ட்வின்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.